ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு டெலிஷியஸ் பாய் விட்டு பிரியாணி. நான் உங்கள் நிஷா ஃபியாஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் தவா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே யம்மியாக இருக்கக்கூடிய சிம்பிளான இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு மட்டனு போன்லெஸ் மீட்டாக எடுத்துக்கோங்க. எலும்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வேக வச்சுட்டு நீங்கள் அதை தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1½ டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சில்லிஸ் அப்படியே போட்டுக்கோங்க. கொரியாண்டர், கொத்தமல்லி இலை எல்லாமே முழுசாக போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை வேக வைக்க தான் போகிறீங்க, அதோடய எசன்ஸ் தான் உங்களுக்கு வேணும். மின்ட் லீவ்ஸ், புதினா இலையும் போட்டுக்கோங்க. எல்லாம் வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல மட்டன் எவ்வளோ வேகும்ன்ட்டு. ஒரு 4-5 விசில் வச்சுடுங்க. இந்த மாதிரி வெந்த ஒன்று எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்ட கறி மாதிரி நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கையில் பிச்சு போட்டாலும் ஓகே, இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே. தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர், கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்படியே அந்த கறியில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சில்லிஸு நம்ம வேக வைக்கும் போது போட்டோம்ல, அதையும் நீங்கள் பிச்சு அதிலே போட்டுடலாம், எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் ஆனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது வந்துடும். இதை நீங்கள் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தவாவில் நீங்கள் சாட்டே பண்ண போகிறீங்க. தவாவில் போட்டுருங்க. ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணணும். இதுதான் தவா கறின்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா அதை பெரட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு குலையிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்ச நேரம் நீங்கள் அதை அப்படியே பெரட்ட என்ன ஆகிடும், உதிரி ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் 2 டைப்பாக செய்யலாம். வெறும்னே இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி சாட்டே பண்ணலாம், வெறும் கறியை மட்டும். கொத்தமல்லி இலை, கருவேப்பில்லை இதையும் பொடியாக நறுக்கிட்டு போட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதையே நீங்கள் ரைஸில் கூட, வெறும் ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு மெத்தடில் செய்யலாம். ஆனியன் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. இது கொரியாண்டரும் கறி லீவ்ஸும் அப்புறமா போடுறதுக்கு வச்சுக்கோங்க. ஆனியனை தவாவில் நல்லா லைட்டாக சாட்டே பண்ணிக்கணும், ரொம்ப சாட்டே பண்ணணும் இல்லை. அது மேலே அந்த கறி நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதே போக வர அதை சிம்லே கிண்டி விடணும். வேணும்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இந்த டெக்ஸ்சருக்கு வரணும், நல்லா சுருண்டு வந்துடும். இந்த பாருங்கள், இது ஆனியன் போட்டது, இது ஆனியன் போடாமல் நம்ம பெரட்டினது தவா கறி. நீங்கள் சப்பாத்தி, சிலோன் பரோட்டா இந்த மாதிரி எதுக்குனாலும் பண்ணலாம். ஸோ இது இன்னொரு மெத்தடாகவும் நீங்கள் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. ஷவர்மா டைப்பில் சப்பாத்திக்குள்ளே அந்த கறியை, தவா கறியை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் மயோனைஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், ராவா வெங்காயமும் கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த இது இருந்துச்சுல, அந்த இது ராவா கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என் சன் இதை ட்ரை பண்ணுறாரு, எப்படி இருந்ததுன்னு சொல்வார். சூப்பர் சூப்பர் சூப்பர்.
வியூவர்ஸ், இதே மாதிரி இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.